தலைவரும் அவர் போனதில்லை. இந்த ரகசியம் உண்மையா வந்தவங்களுக்கு தாங்க விளங்கும். உண்மையா பெருவான் ஒன்றையே பதிவிரதா தன்மையோடு பற்றி கொண்டு திருவருட்பா மேலான வேதம், அது சுத்த சன்மார்க்கத்தை வழங்கக்கூடியது, போதிக்கக்கூடியது, நமக்கு மேலான ஆன்மலாபத்தை வழங்கக்கூடிய வேதம் இது ஒன்றுதான் என்ற நம்பிக்கையோடு அதை ஓதி அதுக்கு உட்பொருளையும் விளக்கங்களையும் பெருமான் சமூகத்தில் இருந்து வெளிநெறியில இருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு யார் ஒரு தனக்கு அறிய முற்படுகிறானோ அவனுக்குத்தான் இந்த உண்மை, நான் சொல்ற உண்மை விளங்கும். அனைத்தும் எல்லாம் வல்ல ஆண்டவரன். இப்ப வந்தாங்க டக்கு கரெக்டா சொன்னாங்க. அது எந்த வாசகமா யாருடைய பேரா இருந்தாலும் அவர்களை குறிப்பிடுவதல்ல, அது இறைவனைத்தான் குறிப்பிடுவதில்லை. அதுதான் உண்மை. அந்த மாதிரி சொன்னதுதான் எல்லா தெய்வங்கள் மேல ஏற்றி பாடினது. தனித்து இந்த தத்துவர்கள் அவர் எல்லாம் தத்துவம் கடந்த தலைவனை போற்றினவர், தத்துவ அதீத நிலையில போய் எல்லாம் ஆண்டவருடைய அருள் பேரை பெற்றவர், தத்துவங்களை எல்லாம் தன்வசம் செலுத்துகின்ற ஆற்றலை பெற்றவர், சக்தி சித்தர்கள் எல்லாம் கோடான கோடி சக்தி சித்தர்கள் எல்லாம் தன்னுடைய ஏவல் கேட்கும்படியான ஆற்றலை பெற்றவர். இது ஏன் தத்துவங்களா இவங்களை எல்லாம் போய் பாடுறாங்க? அதனால அது வேற இது வேற. எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து இதையுமே இது மேல ஏற்றுப்பாரு. அது ரொம்ப தந்திரமா ரொம்ப விஷயங்களை அவர் அடைச்சிருக்காரு. மக்களை எப்படி உருவப்படுத்தி கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட தந்திரம் அது. சமயத்துல இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சமயத்துல பேசுனதுன்னா சமயத்தில் அந்த சமயத்தில் பேசுறேன். இப்போ நான் சமயவாதி ஆயிட்டேன். இப்போ நான் சந்தர்ப்பவாதி, நான் சமயவாதி. அப்ப மாத்தணும்னு அர்த்தம். நிறைய விளைவிக்கிறாரு அவரு. ஐயா ரொம்ப 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 தந்திரமா எப்படியும் நம்ம மக்களை ஆக்கி கொள்ளணுங்கிறதுனால சொன்ன, ஆன்மீகத்தினால சொன்ன தயவு சரிதான். அந்த மாதிரி யாருக்குமே அந்த இது வராது. அவ்வளவு பிராக்டிஸா ஐயா சொல்றாரு அவங்களையெல்லாம். இல்லைன்னா அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் நேரடியா அப்படி வெளிப்படையா பேசவே முடியாது, சொல்ல முடியாது. சொன்ன இப்படி சொல்லியே கடைசியா நீ வருஷலாம் அப்படி பாடிட்டு பல எல்லாம் கடைசியா அருட்பெருஞ்சோதின்னு கடைசியா இங்க சொன்னதுக்கு இது வரைக்கும் சமயம் இருந்தா நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் ஏற்க முடியாது. இது வரைக்கும் நாங்க ஏற்றுக்கிறோம், அதுக்கு அப்படி இருக்கும்போது எடுத்த உடனே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் இவ்வளவு காலத்துக்கு பிறகு இன்னும் உணர்ந்த பாடில்லை. அதனால உலகத்திலே தன்னுடைய கைப்பட எழுதிட்டு போனவர் ஒருத்தர் தான், வேற நினைக்கிறேன். ரொம்ப பெரிய விஷயம். அதனால மாணிக்க வாசகாங்கிறது இதெல்லாம் தத்துவர்கள் தான். அது தனி, அது நம்ம பேச வேண்டிய சப்ஜெக்ட். அது தனிச்சு தத்துவங்கள்லாம் என்ன, அவங்க வழி எப்படி விட்டுறாங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை கரெக்டா சொல்லிட்டீங்க. அத மாதிரி இவங்க மனிதர்கள் எல்லாம் தத்துவர்கள் என்று சொன்னது. அதனால இது ஒரு ஸ்டேஜ் பெற்றிருக்காங்க, அவங்க ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சிருக்காங்க. அதனால வானில் வான் கலந்தவர்னு சொல்லிட்டாங்க ஐயா. வான் கலந்த மாணிக்க வாசகா. வான்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலை. அதுக்கு பிறகு அதை கடந்து விண்ணிலைன்னு ஐயா சொல்றாரு. விண்ணிலை சிவமும் வியநிலை அளவி அன்னிற வகுத்த அரித்தெருஞ்சோதின்னு சொல்றாரு. அதனால விண் என்பது அதை கடந்த நிலை, வான் என்பது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ். இந்த வானத்துல உள்ளவங்க தான் வானவர்கள். அவங்கள இந்த பஞ்ச பதத்தலைவர்கள், மற்ற தேவாதி தேவர்கள், மூவர்கள், இவங்க எல்லாமே வந்துடுறாங்க. மற்ற சித்தர் முத்தர்கள் அனைவரும் இங்க பல பேர் இருக்காங்க வான்முகத்துல. அதை பெருமான் இந்த வானுங்கிற ஸ்டேஜுக்கெல்லாம் விளக்கம் சொல்றாரு ஐயா. பெருமான் வானவர்லாம் யாருங்கிறத, மற்ற வானவர்கள் உருத்திரர், நாரணர், பிரம்மர், விண்ணோர், வேந்தர், உருவரடர், நாரணர், காந்தர்வர், விஞ்சயர், சித்தர், முனிவர், மற்ற தேவர்கள் அனைவரும் வானவர்களே. இவர்களெல்லாம் மனத்தால் தேடி கருத்தழிந்து ஆண்டவனை கண்டுபிடிக்கல, மனத்தால் தேடி இத்தனை பேரும் மனத்துல போனவங்க. இப்படி போனவங்க எல்லாம் கருத்தழிந்து காணவில்லையே என்று போய் வேதங்களை சென்று விடவ ஆங்கு அவையும் காணவில்லை என்று வஞ்சமிட்டு ஓலமிட்ட வஞ்ச வெளியே இன்ப நகமான் தேவேன்னு மகாதேவ மலையிலே பாடுறாரு. இத்தனை பேரும் வானவர்கள். இதெல்லாம் ஒரு சான்று. இவ்வளவு பேரும் உருத்திரர், நாரணர், பிரம்மர், விண்ணோர், வேந்தர், உருவரிடர், இவ்வளவு பேர் சொல்றாங்களா, இவங்கெல்லாம் வானவர். அந்த வானில் போனவர் தான் இவரும், அதுல போய் கலந்தவர் தான். அப்ப வான்ங்கிறது ஒரு பெரிய ஸ்டேஜ் தான், அதுக்கு கீழே இருக்கிறவங்க. அவ்வளவுதானே தவிர இதையெல்லாம் கடந்து போனோம் போய் விண்ணுக்கு அப்பாலுக்கு அப்பால போவோம். வெளிக்குள் வெளிக்கடந்து எல்லாம் அதீதமாக விளங்கக்கூடிய ஒரு நிலைக்கு போயிட்டவங்க ஐயா. தத்துவா கடந்த அதீத நிலை. அவங்க அந்த வான்ல இருக்கக்கூடிய பொருளை தானே அவங்க இது பண்ணாங்க, வழிபட்டு இருக்காங்க. அதனால வான் இருக்குதான் போக முடியும். அதை முடிஞ்சு போனது, அதுதான் ஸ்டேஜ். அதுக்கு மேல போக முடியல. அதுல நின்னாங்க, கலந்தாங்க, கலந்துட்டாருங்கிறாரு அவரு. மாணிக்கவாசகர் கலந்துட்டாரு, அதுல போய் கலந்துட்டாரு. அதனாலதான் அம்பலத்துல போய் கலந்தது அவரு. அதை கலந்ததுதான் மறைஞ்சது. அதனால அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்
கூட பெரிய ஆளுன்னு சொல்றாரு. ஆனா சுத்த சன்மார்க்க அனுபவம் பெற்றவர் அல்ல, அவர் சமய சன்மார்க்கி. அவர் மீண்டும் மனிதராக பிறந்து சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவராக வருவாரு அப்படின்னு ஐயா சொல்லிட்டாரு, தெளிவா சொல்றாரு. உலகத்துல இருக்க அத்தனை பேரும் கடைசி ஸ்டேஜ் சுத்த ஆமாமா கண்மூடியா வழிபடுறீங்க எல்லாம் உள்ளுக்குள்ளார போனவங்க. அவரு விண்ணும் மண்ணும் ரெண்டையும் கலந்து தாய்மான சுவாமிகள் வந்து உள்ளும் புறமும் ரெண்டுலயும் நிக்கிறாரு, புறத்திலையும் போறாரு, வெளியிலையும் போனவர் தான் அவரு. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அதீத ஜோதியாய் அமர்ந்தவங்கிறதெல்லாம் அவர் போறாரு. அவர் தாய்மான சுவாமி போறாரு. அதனாலதான் சமய சன்மார்க்கின்னு போறாரு. அதுக்கு மேல போக முடியல. இதுதான் பொருள்னு தெரிஞ்சு இதனுடைய முழு அணுகிற பூரணத்தை இதை வசப்படுத்தி இது மூலமா போக முடியல அவரால். இதுல தடைப்பட்டு போயிடுச்சு அவருக்கு. திருப்பி அந்த அந்த யோகம் ரொம்ப இதுங்க, அதை பத்தி பேசுறதுல நிறைய புரியாம அது எப்படின்னா அதுல திருப்பி அது என்ன செய்யணும், அதை வந்து அவனை வசப்படுத்தி அவனை இருக்கிறான். ரொம்ப கஷ்டமான அதுக்கு பெரிய சிறப்புகள் அது இதெல்லாம் இருக்கு. அதுல போறதுக்கு ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடியார்கள் வரிசை ஆசிரம வாழ்க்கை நிறைய அதெல்லாம் பார்த்துட்டு இது எப்படி இது வர முடியாது, ஒண்ணும் இல்லாம நம்ம இருக்கிற சாதாரணம் சொல்லிட்டு இருந்தோம். இந்த போன முறை சொல்லும்போது ஐயாவை பற்றி தேடிட்டே போனாங்க மற்றவங்களாம். நான் வந்து ஆனா மெய்யே பொய்ங்கிறத பத்தி சொல்லி அது ஐயா சொல்ற அதான் புது வழி புதுமையாங்கிறார். மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றார் மேலோர், நானோ பொய் விளக்கே விளக்கு என்று பொங்கி வழிகின்றேன், இது ஒரு புதுமை என்றார். செய் விளக்கும் சென்னை நகர் நண்பர்களே செப்ப கேளீர். பெருமான் இங்க இருந்து சென்னை நகர் நண்பர்களுக்கு சொல்ற எழுதுறாரு ஒரு கடிதத்துல. இந்த கீழே இருக்குது தண்ணீர் விளக்கறிஞ்ச சமயத்தை பத்தி கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு நாளடி ஒரு ஆசிரியப்பா எழுதி, நிலைமண்டல ஆசிரியப்பா தான் அதை எழுதி அதுக்கு அந்த கடிதத்தில் எழுதி அனுப்புறாரு. அது கடிதத்தில் உள்ளதுதான் அந்த பாட்டு. அதுல இதை சொல்றாரு, மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றார் மேலும், நானோ பொய் விளக்கே விளக்கு என்று பொங்கி வழிகின்றேன், இது ஒரு புதுமை என்றோம். செய் விளக்கும் நண்பர்கள் சென்னை நகர் நண்பர்களே செப்ப கேளீர், மெய் விளக்கு போன்றது தண்ணீரும் விளக்கறிந்தது நீன் சந்நிதியின் முன்னே அப்படின்னு அந்த பாட்டை சொல்றாரு. ரொம்ப தெளிவா சொல்றாரு. எல்லாரும் வந்து மெய் எதுன்னு தேடிட்டு போனா, அதாவது மெய்யை விளக்கி மெய் விளக்கு என்று சொன்னால் மெய்யை விளக்கி கொண்டு இதுதான் மெய் இதுதான் மெய் இதுதான் மெய் என்று மெய்யை தேடி, அதாவது மெய்யை தேடி அல்ல, மெய் இது என்று கருதி அதை விளக்கி கொண்டு போனார்கள். அதாவது மெய்யை விளக்கி கொண்டு போனார்கள். நான் அவ்வாறு போகாமல் மெய்யை அறிவதற்காக பொய்யை விளக்கி கொண்டு போனேன். இது ஒன்றும் புதுமை இல்லையே. புதுமை சொல்லிட்டு புதுமை இல்லையேங்கிற புதுமை அன்றே அப்படிங்கிறாரு. அதாவது எப்படின்னா, ஒரு இடத்துல இது என் சதுர்தான் பெரிது என் சரித்திரத்தை நினைக்கல அதிசயம்ங்கிறாரு, புதுமைங்கிறாரு. ஆனா இந்த இடத்துல சொல்லிட்டு செய்யாதது யாரும் செய்யாதது செஞ்சுட்டு இது ஒண்ணு, ஏன்னா பொய்யில ஒரு சொல்றாரு, நான் பொய்யத்தான் விளக்கினேன். எது பொய்? இப்ப நிறைய இருக்குன்னு வச்சுங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நிறைய பொருள் இருக்கு. இதுல எது, அதுல ஒரு பொருள் மெய்யான ஒரு இது செஞ்சுக்கிறீங்க, பாக்கெல்லாம் போலி. அதுல எது போலிங்கிறத எல்லாம் கண்டுபிடிச்சு தள்ளுனீங்கன்னா கடைசியா எஞ்சி நிக்கிறது எது? ஆட்டோமேட்டிக்கா மெய் நிலைக்கு வந்து. ஆனா அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா மெய் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. மெய் எது பாக்குறதெல்லாம் மெய் எது நினைக்க, இது மெய்யா இருக்குமோ, அது மெய்யா இருக்குமோ, இது மெய்யா இருக்குமோ, அவங்க எதை பார்த்தாங்களோ அதுதான் மெய்யின்னு நிலைப்பாடு கொண்டாங்க. அதுல நின்னாங்க.
அதனால உண்மையான மெய்க்கு போக முடியல. நான் உண்மையான மெய்யை கண்டுபிடிக்கிறதுக்காக பொய் அனைத்தையும் விளக்கினேன். பொய் விளக்கம், அதாவது எதெல்லாம் பொய் என்பதை விளக்கம் பெற்றுக்கொண்டே சென்றேன். அந்த விளக்கத்தை பெற்று செல்ல செல்ல அது என்ன ஆச்சு, மெய் இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்னை கொண்டு போய் நிலைப்படுத்தி நிலைப்பாடு கொண்டேன். அது மெய்யில என்னை தக்க வச்சுட்டு நிலைநிறுத்திட்டு மெய்யை கண்டேன், கண்டேன் மெய்யை, கண்டேன் மெய்யை, கண்டேன் சீதையை, கண்டேன் மெய்யை. இது ஒண்ணும் அதிசயம் இல்லப்பா. அதனால மெய் விளக்கு போன்று தண்ணீரும் விளக்கறிந்து சந்நிதி சாமி சந்நிதி மெய் விளக்கு மாதிரி தண்ணீரும் விளக்கறிஞ்சு தயவுனால நான் எரிச்சேங்கிறாரு. தண்ணீருங்கிறது தயவு, தண்ணீர் மிக குளிர்ச்சியான தன்மைன்னு அர்த்தம் தண்ணீர் என்றால். அதனால கண்ணார நீர் விட்டுன்னு சொன்னால தயவு ஏற்படுறது. அதே மாதிரி இது ஞானசரியிலையும் சொல்லுவார், நினைந்து நினைந்து உணர்ந்து, உடம்பு நனைந்து நனைந்து. எதுல உடம்பு நினைக்கணும்? கண்ணீர் அப்படின்னு அதுல சொல்றாரு. கண்ணீர், கண்ணீருங்கிறது இந்த கண்ணில இருந்து வடிகிற தண்ணி உடம்ப நினைச்சதுன்னு அர்த்தமா? அப்படியே நான் முதலே சொன்ன கருத்து ஏற்பட்டதுக்கு பிறகு கண்கள்ல கண்ணீர் வராது. அது மனம் சம்பந்தப்படும் போதுதான் கண்ணீரானது வரும். மன உருக்கம் ஏற்படும் போது கண்ணீர் வரும். ஆன்ம உருக்கம் வரும்போது கண்ணீர் வராது. ஆன்ம உருக்கம் அளாவலாவிய அளவில மிகப்பெரிய உருக்கம், அதாவது அளவலாக பரந்த தயவு. மனத்துல ஏற்படக்கூடிய உருக்கம் சிறிய அளவுல இருக்கும், குறைவு ஏகதேசம் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட அளவுல குறிப்பிட்ட நிலையில தான் அது தோன்றும், அதோட நின்றுடும். ஆனா ஆன்ம உருக்கம் என்பது விசாலமானது. அது தோன்றிட்டுனா எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும். டக்குன்னு உடனே வரும், பார்த்த மாத்திரத்துல வரும். அது கருத்துக்கு வந்தவனுக்கு உலகத்துல ஒரு இடத்துல இருந்த இடத்துல இருந்து கொண்டு உலகத்துல பொது நிலையில எல்லாரிடத்திலையும் தயவு அவரிடத்துல தயவு தோன்றி கொண்டே இருக்கும். அவங்களை நினைக்கும் போதெல்லாம் அந்த சங்கல்பம் அவங்க இடத்துல உண்டாகும். அவங்க நினைத்த மாத்திரத்தில் அந்த சங்கல்பம் ஏற்படும். அப்போ அவங்கள்ட்ட அந்த இது ஏற்படும், அந்த உருக்கம் ஏற்படும். அது ரொம்ப பெரிய நிலை. அதுதான் வரணும். அந்த விரிவை தான் ஐயா சொல்ற இடம். அதனால அதை கண்ணீர், அதாவது உடம்பு நினைந்து தத்துவங்கள்லாம் அதுல குளிர வைக்கிறார். தயவுல அதை குளிர வைக்கிறார். ரொம்ப வித்தியாசமா பெருமாள் ரொம்ப எளிமையாகவும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு உலகத்துல ஒரு நிலையை சொல்லவும், ஆண்டவன் உண்மையான கடவுளை நமக்கு தெரிவித்து அவன் மயமா ஆகி அந்த நிலையை பெறுவதற்கும் உலகத்துக்கு பகிரங்கமா நமக்கு இதெல்லாம் சொன்னவங்க. பகிரங்கமா சொன்னாலும் அதுல உணவு வச்சுதான் சொல்றாங்க. ஆனா உணவு தெரிஞ்சதுக்கு பிறகு அது எளிமையாயிடுது. எளிமைங்கிறது தெரிஞ்சாதான், தெரியாதுன்னா ஒன்றும் சரியான. அது வரைக்கும் ஆனா கீழே உள்ளதைய இயற்கை விளக்கம் இப்ப எல்லாரும் சொல்றாங்க. ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த ஆன்மாக்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த சரீரம்லாம் எடுத்திருக்காங்க, உடம்பு எடுத்திருக்காங்க, மக்கள்லாம் ஜீவராசி உயிரெல்லாம் இருக்கு, உலகம்லாம் தெரியுது. இது இயற்கை விளக்கம் சொல்றாங்க. இப்ப இந்த உடம்புக்குள்ள இந்த ஆன்மா, இந்த இயக்கம், இதெல்லாம் யார் கொடுத்தது? கடவுள் கிடையாது. அப்ப இது இயற்கை விளக்கம். மலை, ஆறு, காணல், 5 பஞ்சபூதங்கள், இந்த உலகம், இதெல்லாம் இருக்கு. ஆக உலகியல்லையும் எனக்கு இயற்கை விளக்கம். இந்த உலக இயல் இருக்கு பாருங்க, கண்ணால பார்க்கக்கூடியது, கொஞ்சம் பார்க்க முடியாது கருத்துக்கு விளங்குறதும் இருக்குல்ல, இங்க இதுக்குள்ளேயே இருக்கு. எல்லாத்தையுமே கண்ணால பார்க்க முடியாது. இப்ப காற்று இருக்கு, அது என்ன கண்ணால பார்க்க முடியாது? ஆனா அது இல்லைன்னு இல்லை, அது இயற்கை கொடுத்தது தானே. அப்ப அது இயற்கையினுடைய விளக்கம் தானே. அதாவது விளக்கம் என்று சொன்னால் அது வியாபகமாக விளங்கி ஆற்றுகின்ற தன்மை, அது செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அது மாதிரி அதை கொடுத்துருக்குது. அது மாதிரி உலகத்துல உயிர்கள், ஜீவராசிகள், மற்ற தாவராதிகள், மற்ற பஞ்சபூதங்கள், இதெல்லாம் இயற்கை விளக்கம் ஒண்ணு. இதெல்லாம் என்ன செய்யும்னா, இயற்கை விளக்கம்னா இதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் மறையும். அதுக்கு பிறகு இதுல மாறுபாடுகள், அதாவது இதுல வேறுபாடுகள், இதுல
கூடுதல் குறைவு வேறுபாடுகள்லாம் ஏற்படும். இந்த இயற்கை விளக்கத்துல ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கு. ஏற்றத்தாழ்வுகள்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொட்டீனா இருக்கு, எப்போதுமே இருக்குது, சாஸ்வதமா இருக்கு. இருந்தாலும் இப்ப ஜீவராசிகள்லாம் ஒரே அப்படியே இருக்கிறது இல்ல. ஜீவராசிகள் இருக்கு, ஆனா அந்த ஜீவராசிகள் தோன்றி மறையுது, இப்படி இருக்கு. அதே மாதிரி பாக்கி இருக்கிற இயற்கைகளும் தோன்றி மறையுது, பிறகு உண்டாகுது, இப்படி இருக்கு. ஆக இவ்வாறு இருப்பது இயற்கை விளக்கமாகுமா என்பது ஒன்று சிந்திக்கணும். பொதுவா இப்ப எல்லாரும் இயற்கை விளக்கம்னா இந்த விளக்கத்துல இயற்கை விளக்கம்னா நீதான்டா அம்மா எல்லாரும் சொல்றாங்க. அதனால இதை இயற்கை விளக்கம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா உண்மையான இயற்கை விளக்கங்கிறது அங்க வெளியில இருக்கு. வெளியில என்ன, இதை விட நம்ம இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கு, மாறுது, இப்படியே தொடர்ந்து மாறி மாறி தோன்றி கொண்டு இருக்கு, மறையுது, தோன்றுது, மறையுது, இப்படியே போயிட்டு இருக்கு. இது இல்லாம எக்காலத்திலும் யாண்டும், அதான் எக்காலத்திலும் எப்போதும் மாறுபாடு இல்லாமல், வேறுபாடு இல்லாமல், கூடுதல் குறைவு இல்லாமல் அது நிச்சயமா எப்போதும் சாஸ்வதமா விளங்கிட்டு இருக்கு பாருங்க, அதுதான் இயற்கை விளக்கம். அந்த மாதிரி விளக்கம் எங்க இருக்கு? அண்டத்திலயா, அந்த பிண்டத்திலயா? அண்டத்துலதான் இருக்கு. நீங்க எடுத்துங்க, எவ்வளவு சூரியர்கள், எவ்வளவு கோடான கோடி நட்சத்திரம், சூரியன் மாறுதா? எத்தனை கோடி வருஷமா இருக்கு சொல்ல முடியுமா? இந்த பூமி எல்லாம் கருத்து வேற சொல்லுது. 5 மில்லியன் வருஷத்துல அதெல்லாம் சும்மா 5 மில்லியன் சொல்றதுக்கு ஒரு 10 மில்லியன் வச்சுங்களேன், இன்னொரு 15 மில்லியன் தான் சொல்றதுக்கு என்ன சேர்த்து சொன்னா எவனுக்கு விளங்க போகுது? எவனுக்காவது விளங்குமா? இல்ல நான் கேக்குறேன், இதெல்லாம் இந்த கதையெல்லாம் இங்கூடாது அப்பனுங்கிற கதையெல்லாம் ஒரு 100 வருஷத்தையே முழுசா பார்க்க முடியாது. மில்லியன் கணக்குலாம் நம்மளுக்கு அது சொல்றாங்கல்ல, 5 மில்லியனுக்குல அது போடும், அது அப்புறம் அது இதாகும், சோலாராகும், அது புரியுது, ஏதாவது சொல்றேன். நான் கேட்கக்கூடியது ஆண்டாண்டு காலமாக ஒன்று தொட்டு இந்த பூமி இது போன்ற அண்டங்கள் கொள்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூரிய குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் அதுல இருக்கக்கூடிய இன்றைக்கு 9, 7, 9, 12, 13 இன்னைக்கு ஏகப்பட்டது வந்துட்டு அதுல இருந்து இப்படி உண்டாகி இருக்கிற கோள்களும் இந்த குடும்பமும் அங்கிருந்துதான் வந்தது. அதுதான் அப்பன்னா அதோட ஆதி எவ்வளவு யாராவது எண்ணி கணக்கு பார்க்க முடியுமா? கணக்கிட்டு சொல்ல முடியுமா? அப்ப அதுக்கு முன்னாடி இல்லை, அப்ப ஆதி என்பது அதுதானே. அப்ப ஆதியில இருந்து பல இது தோன்றி இருக்கு. அப்ப தோன்றும்போது பூமிங்கிறது கடைசியா வந்திருக்கு. அதுக்கு பிறகு இது பல வருஷம் இதா இருந்து இது பக்குவம் பெற்று இதுல ஜீவராசிகள்லாம் அப்புறமா தோன்றி இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் ஆதியாக உள்ளது அது. இது மாதிரி ஒரு கோடியா எத்தனை கோடான கோடி சூரியர்கள் விண்ணிலே வெளியிலே இயங்கி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட எவர் எக்ஸ்டெண்டிங் யூனிவர்ஸ் சொல்றான், அளப்பெரியது. அப்படி இருக்கக்கூடியது யூனிவர்ஸ் அது. அப்படிப்பட்ட இயற்கை இருக்கா இல்லையா? அதோட விளக்கம் எங்கேயாவது மாறுதா? அதனுடைய வியாபகம், தன்மை, இயக்கம் ஏதாவது மாறுபாடு இருக்கா? அப்படியே இயங்கிட்டே இருக்குல்ல. என்னங்க எவ்வளவு பெரிய உண்டை இத மாதிரி இந்த பூமியை மாதிரி பல மடங்கு பெரிய சூரியன்லாம் இருக்குங்கிறான். இருக்கு உண்மையிலேயே, அது கோடிக்கணக்கில் இருக்குங்க. ஒன்னோட ஒண்ணு மோதிக்காம யார் இங்க போட்டது? இங்க சாதாரண இங்க ரோட்ல போறதுக்கே 1000 சிக்னல் வைக்கிறான், 1000 போலீஸாக போவான், எய்தாப்புல வர்றவனே மோதிக்கிறான். ஒருத்தர் நேருக்கு நேரம் பார்த்துட்டு வரும்போது இவன் மேல மோதிக்கிறான், இவன் மேல மோதிக்கிறான். அங்க என்ன இருக்கு? யாராவது ரூட்டு போட்டுருக்கானா? ஏதாவது செஞ்சிருக்கிறானா? கோடான கோடி 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 அண்டங்கள்ங்க. இந்த பூமியை விட மிகப்பெரிய கோடான கோடி ஒளி அண்டங்கள் இயங்கி கொண்டே இருக்கிறது. ஒன்னோட ஒண்ணு மோதிக்காம, ஒன்னோட ஒண்ணு அளவு மாறாம, ஒன்றோடு ஒன்று எந்த விதமான இதுவும் இல்லாம அதாவது தன் நிலையில சுயம் பிரகாசமாய் அப்படியே இயங்கி கொண்டே இருக்க. அது எவ்வளவு பெரிய கருணை, அது எவ்வளவு பெரிய தயவு, அது எவ்வளவு பெரிய இயற்கை விளக்கம். இது மாதிரி அண்ட வெளியில இருக்கக்கூடியதுதான் சாஸ்வதமான இயற்கை விளக்கம். இதெல்லாம் யாருக்குங்க தெரியும்? இதெல்லாம் கேட்ட என்ன கேட்டீங்க? இதை பத்தியே சமாச்சாரம். அதனால இந்த மாதிரி மாறுதலுக்கு உட்பட்ட விஷயங்களை தான் இவர்கள் இயற்கை விளக்கம் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனா பெருமான் கண்டதும் உணர்ந்ததும் அனுபவித்து இப்படி மாறுபாடு இல்லாத உண்மையான இயற்கை விளக்கங்கிறது அதுதான். அதனாலதான் ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியாது, அவ
அவற்றில் 1000 கோடி மாலண்டம் அரணண்டம் உற்ற கோடான கோடியே திருகலரு பல கோடி ஈசனண்டம் சதாசிவ அண்டம் சக்தி சத்தர் அண்டம் சீரண்டம் என் புகழ்வேன். என்னன்னு சொல்லுவேன். இவ் அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அவைகளில் நடுநின்று நடனமிடும் ஒருவரும் கருணை அரசேன். அவர்தான் அருட்பெருஞ்சோதி. அப்படின்னா அருட்பெருஞ்சோதினா என்னமோ இங்க தேவர் மூவர் சித்தர் ஏதோ இருக்கிறது மாதிரி என்ன சொல்லாலும் பொருளாலும் எந்த உணர்வினாலும் எந்த ஒரு தோன்றும் பர அறிவாலும் பராபர அறிவாலும் துணிந்து அளக்க முடியாதது. அது பேசுறதுக்கு இந்த நாக்க ஊன நாக்குனாலையும் எந்த ஒளி இழந்த இந்த தன்மையில இருந்து கொண்டு இதால பேசக்கூடிய பொருளே அல்ல. அது பேச முடியாது. பெருமான் வார்த்தையற்று சொல்லற்று பொருளற்று இயங்குகின்ற தேவாதி தேவர்கள் மூவர்கள் பத தலைவர்கள் சத்தியர்கள் ஞானிகள் யோகிகள் அனைவரும் புறம்போய் கண்களில் நீர் உருக நெட்டுருக நின்று நின் பெருமையை அறிகிறேன் என்று மாட்டாமையினால் அழுது புலம்ப நின்ற வஞ்ச வெளியது. ரொம்ப கஷ்டம். அதுதான் ஐயா இயற்கை விளக்கம். அப்பனா இவ்வளவு இந்த விளக்கம் இவ்வளவு வியாபிச்சிருக்க இந்த தன்மைக்கு இயற்கை விளக்கம்னா அந்த இயற்கை விளக்கத்தை உருவாக்கியது எதுவோ அது இயற்கை உண்மை. அப்பனா அது எங்க இருக்கு, அது என்னன்னு இதுவே நான் முடியலங்கும் போது அதை போய் கேட்டா என்ன சொல்ல முடியுமா? அதுல வஞ்ச வெளின்னு போட்டது அது யாருக்கும் காட்டாதது, காட்டி மறைத்து அது காரணம் என்ன? வஞ்ச மனத்தான் படித்து ஒழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும் என்பது. அதாவது வஞ்சகம் வஞ்சனையால் பிறர்க்கரிதாம் என்பது வஞ்சமிலா வருந்தில் அப்பொழுது அஞ்சல் என்பார். அது அம்பலத்தில் இருக்கின்றார் அஞ்சேல் என்று அடைக்கின்றார் என்பது போலவும் உரிய நெறியானதனால் அந்த வஞ்சமற்றவனுக்கு அது காட்டி கொடுக்கப்படும். அதனால அது வஞ்சம் உள்ளவனுக்கு அது கிடைக்காது. வஞ்சம்னா என்னன்னு தெரியாது. ஓஹோ இதை சூது வஞ்சம் நமக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னா எனக்கு இன்னும் நான் தான் ஒட்டுமொத்தமான வஞ்சகன். நான் தான் இன்னும் அதை ஒழிக்கிறதுக்கு முடியாம தவித்துக் கொண்டிருக்கிற பாங்கள் இருக்கிறோம். அதை ஒழிக்கணும். வஞ்சகம்னா நீங்க உலகில் அர்த்தம் எடுத்துக்கிட்டு உனக்கு வஞ்சனை இது வீட்டுல பொம்மாடி பேசிக்கிற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது அர்த்தம். அவர் ஏன் அந்த வார்த்தையை கையெழுது? பெருமானுக்கு இதெல்லாம் வேணுமா? இல்ல அவருக்கு என்னமோ நம்ம வீட்டுல பேசிக்கிற கதை மாதிரி அவர் வஞ்சம் அவர் வாயால இது வரலாமா? அது கடந்தவனுக்கு, அதை கடந்தவனுக்கு இந்த வஞ்சம் வேற அந்த வஞ்சம் தெரிஞ்சுட்டா நம்மளும் அதுதான் சொல்றேன். இவங்க சொல்றது இந்த உலகியல்ல உள்ள மற்ற இடத்துல உள்ள மனசுல உள்ள பிரச்சனைகளை அவங்க சொல்றது. அவங்க அதையும் கடந்து உள்ளத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு அங்கன்னு இருக்கு. அதையெல்லாம் கடந்து அந்த மாதிரி இல்லாத தன்மை பெற்றவன் இருக்க அவனுக்கிட்ட நெருங்கி வருவான். அதனால வஞ்ச வெளியினார். 2வது அது ஒரு காரணம். இது எப்படின்னா செயல் குறிப்பு அனுபவ பொருள் குறித்த விளக்கம் என்று பெயர். என்னமோ சொல்லு வருது என்னன்னு எனக்கே புரியல. திடீர்னு உலக நீங்களும் என்னமோ பேரையர் மயங்கிட பெரியர் போல் பேசி கழித்தரன் ஐயா சொல்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. மண்டையில அடிச்சுக்கிறது மாதிரி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது தலையாட்டுறாங்க நம்ம பெருசா. ஆனா வார்த்தை சரியா சொற்பொருளோடு உழுவுது. அது மாதிரி என்னமோ அது சொல்றாரு. அந்த மாதிரி அந்த சொல்லுக்கு சொல்ல வர அந்த சொல்லுக்கு பெருமாள் என்னமோ சொல்ல வந்தாங்க டக்குன்னு நிக்குது. அந்த வஞ்சங்கிறது அது இல்லாதவர்களுக்கு அது அளிக்கப்படுகிறது, அது வழங்கப்படுகிறது. வெளியேங்கிறது இந்த ஒரு கருத்தினால அல்ல, இந்த ஒரு குறிப்புக்கு சொன்னது மட்டுமல்ல. இன்னொன்னு என்ன வஞ்ச வெளி அப்படின்னு சொன்னா உண்மையான முற்றும் பற்றற துறந்து கருவி கரணாதிகள் எல்லாம் கடந்தொழியவும் ஆசை மண்ணாசை பெண்ணாசை ஆகிய 3 ஆசைகளும் விட்டு பரம் ஈதென்று தேடி பரிதவித்து போன பெரியோர்கள் வரிசை இருக்கு பாருங்க. அந்த பெரியோர்கள் வரிசையிலும் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் முனிவர்கள் என்று இதுகாரும் உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து வந்த விஞ்ஞானிகள் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள் பாருங்க.
அத்தனை பேருக்கும் அது மறைச்சிருச்சு. அதனால வஞ்சவெளி. இது வரைக்கும் யாருக்கும் அதுக்கு அது தன்னை காட்டாதனால ஒரு காரணம். அவர் சிறப்பு பேரா சொல்றாரு. சிறப்பு பொது பேர் தான் அது, ஏன்னா அது பொது. அது ஆனா சிறப்பு பொது பெயராய் சுட்டினார் வஞ்சவெளி என்று. முதல்ல அடையாள சிறப்பு குறிப்பு சொல்லிட்டதா சொன்னோம். இப்ப சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் இவ்வளவு போன்ற பெரியவர்கள் இருக்க அவங்களுக்கு அத்தனை பேருக்கு மறைச்சிடுச்சு, யாருமே பார்க்கல, காண முடியாத வெளியே. அதனாலதான் அதை வஞ்சவெளி என்று சொன்னார். அவ்வெளியில் நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசராகிய அவரை கல்வன் என்றும் சொன்னார். அந்த கல்வனை நான் மட்டுமே கண்ணால் கண்டு கொண்டேன், கலந்து கொண்டேன், கடிந்து கொண்டேன் அப்படின்னு பாடுறாருல 10 பாட்டுல. அப்ப அவனைதான் கண்டேன், கலந்தேன், கனிந்து கொண்டேன் அப்படின்னு பாடுறாரு. அந்த கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன் 10 பாட்டுல வரும் கல்வன். அதனால கல்வன் என்று அந்த ஆண்டவரையும் அது இருக்கு, அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு வஞ்சவெளி. அது 3 வெளிக்கு அப்பால பெரிக்கரிய வெளி முழுவதும் தொடர்ந்தவன் மேலை பரவென்று நிலையணக்கும் பார்த்தோம் பாசம் எரிக்கும் பரநாத எல்லைக்குள் மெல்ல எழுதினோம் அப்பாலும் எட்டி போனோம் அப்பால் இருந்த நினை யாரும் காண்கிறோம் அப்படின்னு சொல்ல. இது நீங்க இந்த இயற்கை விளக்கம்னு கேட்டதுனால எவ்வளவு செய்ய, இதுதான் உண்மையிலேயே உள்ள இயற்கை விளக்கம். இந்த இயற்கை விளக்கம் தான் அருள். திருவருள் என்பது இந்த இயற்கை விளக்கம் தான். அப்பனா இங்க இருக்கிறதெல்லாம் திருவருள் இல்லைங்களாங்கிறது அது ஏகதேசத்தை கொண்டு இயங்குது. இப்ப பாக்குறது பூரா இதெல்லாம் ஏகதேசம். என்ன ஏகதேசம்னா இங்க இருக்கிறது ஏகதேசம். இங்க கொஞ்சம் சொற்பங்கிறதுக்கு தான் ஏகதேசம். இது என்ன பூரணம். பூரணத்தை இங்கே பூரணத்தை காட்ட முடியுமா? அப்ப இங்கேயே பூரண ஏகதேசம் பிரிச்சுக்கிட்டு இங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஒட்டுமொத்தமான அந்த சராசரங்கள் அனைத்தையும் அடக்கி எது ஏகதேசம் எது பூரணம்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க இதுக்குள்ளார ஒரு 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 திருவண்டு ஒரு வட்டத்துக்குள்ள இதுக்குள்ள இருந்துகிட்டு இது ஏகதேசம் இது பூரணம் இது ஏகதேசம் இதா பெருமான் எவ்வளவு சிரிப்பா இருக்கு எனக்கு. அப்பால உள்ளதே ஏகதேசம் தான். அதை பேசுறாரு. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வெளி இருக்க அவருக்கு இப்ப சொன்னது ஏகதேசம். இந்த பூமி இருக்கு பாருங்க, இந்த பூமி நான் சொன்னேன்னா இந்த பூமி இதுல இருக்கிற ஜீவராசிகள் இதையெல்லாம் பரிபாலனம் பண்ணிக்குதுல்ல, இதெல்லாம் செய்யுதுல்ல, இதுக்கு கருணை ஆக ஒட்டுமொத்தமான உலகியலுக்கு கருணை வழங்கிட்டு இருக்கிறது எது? அது ஏகதேசம். புரியுதா? அது ஜீவகாருண்யம், அதுதான் சாதனம். இதை கொண்டு பூரணத்துக்கு போகணும். முதல் படி இதுதான். இதை கொண்டு பூரணத்துக்கு இது ஏகதேசம். இதுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க, அது பூரணம். இதுக்கு மட்டும் இல்ல, இதை போல கோடான கோடிக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல, ஒளி கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல, அது பூரணம். அந்த பூரணம் இருக்கக்கூடிய இடம் தான் பெருவெளி. அந்த பெருவெளிக்குள்ள ஒரு தடவை சொன்ன விஞ்ஞானிகள்லாம் பின்னாடி நீங்க இப்போ குறிச்சு வச்சீங்க, நீங்க ஒரு டைரி இருந்தா இப்போ எழுதி வச்சிங்க. ஏன் நான் பாட்டு ஏதோ இந்த பைத்தியக்காரன் வளர்றான் குறிச்சு வச்சிங்க. இப்ப நான் பேசுறதெல்லாம் சாதாரண நம்ம நிலைகள்ல ஐயா சொல்ற பிரபஞ்ச நிலைகள்ல அண்ட சராசரங்கள். அந்த பெருவெளி இருக்கு பாருங்க, அந்த எங்க ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய இதெல்லாம் ஒரு சிறு அணுவா இருக்குதான். கோடான கோடி இந்த மாதிரி பல கோடி சூரியர்கள் அண்டங்கள் இந்த பூமியை விட பல மடங்கு இவ்வளவு பெருசெல்லாம் ஒரு சிறு அணுவா தெரியுதான். அந்த ஒரு சிறு அணு கொஞ்சம் கீழே வந்தாங்க நம்ம எரிஞ்சு போயிடும். நம்ம அப்ப அணுவா இந்த சூரியனோட பெருசு. பல அண்டங்களும் சேர்ந்தா ஒரு அணு மாதிரி தெரியுதுன்னா அது எவ்வளவு தெரியும். இந்த மாதிரி கோடி பங்கு தரத்துல பெரிய இதெல்லாம் இருக்கு. அது அந்த ஒளி அண்டங்கள் எல்லாம் ஒரு சிறு அணுக்களாக ஊடு அசைஞ்சுக்கிட்டு அவ்வெளியில் நடுநின்று நடனமிட ஒரு பெரும் கருணையாரு. அங்க இருந்து நடனம் செய்யறாருன்னு சொல்றாரு. இவ்வளவுக்கு மேல போய் உருவம் கற்பிக்கிறாரு. நடனம், நாட்டியம், காலு, விரலு, ஏதாவது யாருக்காவது இவ்வளவு இங்க பூமியில கோயிலு, குளம், மனுக்காக உருவம் தோகன்னா அங்க போய் உருவம் ஏது
அங்க அது அப்படியே வச்சுங்க. அது போய் நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசே, அவருதான் என்ன மருவி மகனாக்கி ஆட்கொண்டது. அவருதாயா, அவர் வந்து அவருடைய பிள்ளைனா, அவருக்குத்தான் நான் பிள்ளை. யாரா சொல்றேன்? என் தகப்பன, என் தகப்பன் அவருதான், என் தந்தை அவர்தான் சொல்றாரு. உட்கார்ந்து சிவபெருமான் நடராஜரு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நானும் இந்த மாதிரி கூட்டத்தில் நான் உட்கார்ந்துக்கிட்டு நானும் அதை ஜீரணிச்சுக்கிட்டு, இது எவ்வளவு பெரிய இதுக்கு எவ்வளவு தயவு வேணும் எனக்கு? இதை நான் கேட்டுட்டு உட்கார்ந்தா எனக்கு எவ்வளவு தயவு? இதெல்லாம் பெரிய தயவுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம முக்கியமான அறிவில் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய அனுபவங்கள். எந்த தயவுக்கும் இது பெரிய தயவுலேயே பெரிய தயவையா, இதை உட்கார்ந்துக்கிட்டு ஐயா இதுக்கும் சிரிச்ச முகத்தோட கேட்டுக்கிட்டு அவனுக்கு இது பண்றாரு ராம. அதான் ஐயா சொல்ல, இது பெரிய பெரிய பொறுமையிலும் பெருமை, கடலிலும் பெரிய இது. அதான் கேட்டுக்க வேண்டியதா இருக்கு, என்ன செய்ய வேண்டியதா இருக்கு. இப்பேற்பட்டவர அவங்கதான், அவர்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர்தான் அந்த அவரால் உண்டாக்கப்பட்ட அந்த கோடான கோடி அண்டங்களும் அதனுடைய இயக்கங்களும் தான் இயற்கை விளக்கம். அவைகள்லாம் பூரணம். இவைகள் அனைத்துக்கும் நான் இப்ப சொல்ல வந்த செய்தி என்னன்னா, அந்த பெருவெளி இருக்க, அந்த பெருவெளியில தாயாட சொன்னோம், புரிச்சு வச்சுக்கணும். ஆனா இன்னொன்னுலாம் இந்த இதுக்கு கீழே எத்தனையோ பல கோடிக்கு தாழ்ந்த தரத்துல விஞ்ஞானம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போதுதான் ஒவ்வொன்றை பார்த்து ஏசியமாக இப்படி இருக்கக்கூடும் அப்படி இருக்கக்கூடும் இது அனுமானங்களாக பேசப்படுகிறது. அவைகளெல்லாம் மாற்றங்கள் காணக்கூடியவர்களாக தான் இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் முடிந்த முடிவான முடிவுகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன. அதே மாதிரி பல இதெல்லாம் செய்தியெல்லாம் சொல்லும்போது அது கரெக்டா வந்து சொன்னார், குறிக்கலாம் அந்த இதெல்லாம் கட் பண்ணி கொண்டாந்து கொடுத்தார். அப்ப இந்த பெருவெளியில இப்ப இந்த பாக்குற பாருங்க, இந்த பூமி மாதிரி இப்ப பெரிய பூமி, பெரிய உருண்டை, இரும்பு உருண்டை இருக்குல்ல, இந்த பூமி எவ்வளவு பெருசு, இத மாதிரி பல மடங்கு பெரிய இரும்பு உருண்டை. இது மாதிரி ஒரு கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான இரும்பு உருண்டைய அந்த பெருவெளிக்குள்ள உருட்டி விட்டீங்கன்னா, அந்த எலுமிச்சம் இது சாத்துக்குடி பிழிஞ்சா சாறு எப்படி வருது, அது மாதிரி ஊட்டும். அவ்வளவு வெப்பமா? அது என்னன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் நீங்க பேசுறதுக்கு அறிவதில்லை, பண்ண பைத்தியங்கிற நமக்கு ஒன்றும் அனுபவம் இல்லை, ஒன்றும் கிடையாது. அவுட்லைன் தான், லைன் தான். இப்படி இதை போட்டு கட்டடம் கட்டுறதுக்கு போது இப்படி இப்படி விரிச்சு போட்டுருவாங்கல்ல, அது மாதிரி ஒரு இதை அதுக்காக காட்டுது. அது காரணம் இந்த அதுக்கு பிறகு எந்த இதுவும் கிடையாது. அப்ப இவ்வளவு பெரிய அண்டங்கள் எல்லாம், இவ்வளவு பெரிய கோள்களா இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய இதெல்லாம் இரும்பு உருண்டைகளை உருட்டி அவைகளிடத்துல மேலும்படி செய்தால் அதெல்லாம் எப்படி உருகி ஊத்துது, அப்படியே தண்ணியா ஊத்துமா? அப்படின்னா எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு வெப்பம். அதாவது வெப்ப ஆற்றல்னா அது எவ்வளவு உருகுன்னா அது எவ்வளவு, அதுதான் அக்னி. அதைத்தான் அருட்பெருஞ்சோதிங்கிறாரு. அந்த இடத்தை தான் அவர் சொல்றாரு. அதுதான் பூரணம். அந்த பூரணத்தை பெற்றவர் பெருமான். அப்புறம் பெருமானுடைய தேவம் என்ன தேவம், எவ்வளவு பெரியது, அதான் அவங்களுடைய நிலம். எவ்வளவு கோடி அண்டங்களா இருந்தாலும் உருகி தண்ணியா ஊற்றுங்க, பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல இருந்துதான் எல்லா ஒளி அண்டங்களுக்கும் ஆற்றல் வருது. இல்லைன்னா இதெல்லாம் நின்று போயிடும். எதெல்லாம் இந்த லைட்டு நின்று போனது மாதிரி இந்த மாதிரி சூரியன் எல்லாம் டக்குன்னு, இந்த சூரியன் நின்று போனா என்ன ஆகும், ஆஃப் ஆனா என்ன ஆகும், ஒரு செகண்ட் எல்லாமே காலி. அத்தனையும் இருக்கு, அப்படின்னா அதோடைய அருமை தெரியாம பெருமை தெரியாம நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். என் கண்கண்ட தெய்வமே வந்து கண்ணால பார்க்கக்கூடிய பொருளா இயக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கு. தேவைப்பட்ட ஒரு ஆற்றல் கண்கண்ட தெய்வம் கண்ணால பார்க்கக்கூடியது. என் ஊன கண்ணால, அகக்கண்ணால, முதல்ல ஊன கண்ணால. கண் கண்ட தெய்வம் என் கண்ணால பார்க்கக்கூடிய தெய்வத்தை நான் சொல்றேன்டாங்கிறது. ஏன்னா சரி, இது சரிதானா அப்படிங்கிறதுக்கு தெளிவா தெரிஞ்சீங்கன்னா 2வது அடியில சொல்றாரு, கலிகண்ட அற்புத காட்சிங்கிறாரு.
கலியுகத்துல இந்த கலிங்கிறது கலியுகம். கலியுகத்துல அற்புதத்தை காட்டக்கூடிய நீங்க காட்டக்கூடியது அது. அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தெரியும். கண் கூட இன்னைக்கு என்ன நினைக்கிறோமோ அதை அன்னைக்குள்ள 24 மணி நேரத்துக்குள்ள செஞ்சிடும். அதுகிட்ட வேணும்னா அது அதுக்கு தான் அந்த இடத்துக்கு வரணும். அதுக்கு இதுக்கு மேற்கொண்டு இந்த தீபத்தில இருந்து அங்க வரணும். இன்னைக்கு 24 ஹவர்ஸுக்குள்ள அன்றைக்கே இறங்கி தீர்ந்தரணும். எவ்வளவு வேண்டிக்கணும் அவன்னா அன்றே என்ன அன்னைக்கு பொழுதுக்குள்ள மறுநாள் காலையில் மறுநாள் 6 அன்னைக்கு கேட்டீங்கன்னா அன்னைக்கு பொழுதுடையதுக்குள்ள வந்துருந்தா நின்னுடும். அது மாதிரி செய்யக்கூடியது. அப்பனா அதுகிட்ட அன்பு செலுத்தி அந்த பக்தி பண்ணோம்னா அது முழுமையான ஆற்றல். அப்பனா எவ்வளவு பெரிய இது பண்ணும். அதுதாங்க ஐயா இயற்கை விளக்கங்கிறது. இயற்கை விளக்கம் என்பது அப்பால அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருள் விளக்கம் எங்கும் வியாபகமா எக்காலத்தும் மாறுபடாது இருக்கக்கூடியது, தனித்துவமா இருக்கக்கூடியது அது. அதனால இந்த பிரபஞ்சாதிகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கிறது உலகாதிகள். இது ஏகதேசம் அது பூரணம். அந்த இயற்கை விளக்கங்கிறது உள்ளது. அதைத்தான் பெருமான் இயற்கை விளக்கம் என்கிறார். அதுக்கு அக்கால இருக்கக்கூடிய இயற்கை உண்மை என்பது எல்லாவற்றுக்கும் ஒளி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெருவெளியில் இருக்கக்கூடியது அது இயற்கை உண்மை. அந்த வெளிங்கிறது தான் இயற்கை உண்மை. அதுல இருக்கக்கூடிய அக்னி என்பதுதான் இயற்கை விளக்கம். இன்னும் சுருக்கி சுருக்க வருது. கொரோனா குண்டிய அண்டங்கள் எல்லாம் இயற்கை விளக்கம் என்று சொன்னால் இந்த இயற்கை விளக்கத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடியது அந்த அருள், அந்த அக்னியே இயற்கை உண்மை ஆயிடுது. இன்னும் சுருக்கி கிட்ட போயிட்டீங்கன்னா அப்டிராக்டா போட்டு இன்னும் சுருக்கினீங்கன்னா அந்த அருள்ங்கிற இயற்கை அக்னியே இயற்கை விளக்கமானால் அது இருக்கக்கூடிய வெளி இருக்கே அது இயற்கை உண்மையாயிடும். இப்படி அது கடந்து வெஞ்சி போயிட்டே இருக்கு. அதுதான் முடிந்த முடிவான இயற்கை விளக்கம், இயற்கை உண்மை. அதை அடைந்த நிலையில கிடைக்கக்கூடியது இயற்கை இன்பம். இதான் சத்து சித்து இன்ப சத்தாகி சித்தாகி இன்பமாகின்னு சொன்னது. சச்சிதானந்தம், சத்து சித்த ஆனந்தம் என்பது இதுதான் சிவத்தினுடைய சுத்த சிவத்தினுடைய லட்சணம். இந்த சச்சிதானந்தங்கிற வார்த்தை சாதாரண சைவத்தில் இருக்கு. அதை போய் நம்ம போட்டுட்டு குழப்பக்கூடாது. பதிபசு பாசம் அதாவது இதுல இருக்கு, வேதாந்தத்துல இருக்கு. பதிபசு பாசங்கிறது தான் இதுல இருக்கு, சைவத்துல இருக்கு. வேதாந்தத்துல இருக்கு சச்சிதானந்தம் என்பது. மாத்தி சொல்லிட்டேன். சைவத்துல சச்சிதானந்தம் வராது, வேதாந்தத்துலதான் சச்சிதானந்தம் என்பது. அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்ற சச்சிதானந்தம் நான் என்ன பேசிட்டு இருக்கேன், அவங்க வார்த்தை ஒண்ணு. இப்படி பேசினா என்ன ஆகுது? இது எங்க ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்காரு. அவரு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. கோடீஸ்வரர் என்ன 1 ரூபாய்க்கு ஒரு ஜாமான் வாங்கினாரு அப்படின்னு. பாண்டிய நாடார் இருக்காரு, 1 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினாருன்னா இவன் பாம்பரம் கேட்டானா 1 ரூபாய்க்கு போய் பாண்டிய நாடாரு என்னடா வாங்கியிருப்பாருன்னா ஐஸ்கிரீமா வாங்கியிருப்பாரு, இல்ல குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டிருப்பாரு. 1 கோடி ரூபாய், 1 ரூபாய்க்குன்னா 1 கோடி ரூபாய்க்கு கப்பல் வாங்கினேன், இது வாங்கினேன், பிளான் வாங்கினேன். அவர் 1 ரூபான்னு சொன்னது 1 கோடி. அது 1 ரூபான்னு தான் சொல்றாரு அவரு. அது மாதிரிதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரு 1 ரூபாங்கிறாரு, நானும் 1 ரூபாங்கிறேன். நான் 1 கோடியை சொல்றேன், அவன் 1 ரூபாயா பிடிச்சிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். இது எங்கேயாவது ஒர்க் அவுட் ஆகுமா? அது மாதிரி கதை. 1 ரூபானா 10 ரூபாயும் கிடைக்கும். 1 கோடி ரூபாயும் 1 ரூபான்னு பேசுற அந்த நிலையில 1 கோடி ரூபாய் 1 ரூபாம்பாங்க. என்ன வாங்கின சாதாரண லட்சாதிபதிகள் பேசும்போது ஜாமான் வாங்கின என்னாச்சு? 1 ரூபா ஆயிடுச்சுங்க. இந்த வீடு கட்டுறது 1 ரூபா வந்துட்டு 1 ரூபாயா வீடு கட்டினா 6 ரூபா ஆச்சுமா. 6 லட்சம் 6 கோடி ஒன்னு 6 ரூபாய்க்கு கட்டிவிட்டானே. அதுதான் அந்த மாதிரி சொல்லும் பதமும் ஒன்றென்றாலும் அதனுடைய பொருளும் விளக்கமும் அரியதினும் அரியது.
பெரிதும் பெரியது, நிலையிலும் உயர்ந்தது, அது எவ்விதத்தும் தாழாதது, எண்ணில் அது அடங்குதல் இல்லாதது. அத மாதிரி அதை உய்த்து உணர்தல் வேண்டும். ஓர் இயற்கை. தங்கும்னா என்ன சிட்டிங்க, லிவிங்க, தங்கு தங்குறதுன்னா எங்க இருக்கு, எங்குமாய் விளங்கும் சிற்றவங்கிறது தான் அந்த பெருவெளியை சொன்ன. இங்க உள்ள இங்க சொல்லிட்டு இருக்கு, இது எங்குமாதான் இருக்கு, எங்கும் இல்லை எங்கும் இல்லை எங்கும் இல்லை இருட்டாரு. எங்குமாய் விளங்கும் அண்ட சராசரங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெருவெளி இருக்கு, அது எங்கும் இருக்கு, அது எங்குமாய் விளங்கும் சிற்றவங்கிறாரு. இவரு எங்கே, இது அது மறுபடியும் சொல்றாங்க. அப்ப எங்கேயாவது ஒண்ணு எனக்கு ஒண்ணு வளருவாங்கிறதுக்கா இது அது என உரைப்பது அரிதாய். அப்ப இது அதெல்லாம் இங்க தானே, அப்ப இங்க என்ன இது அது என உரைப்பது அரிதாய் தங்கும் ஓர் இயற்கை, அதன் தனி அனுபவத்தை தந்து தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக வைக்கியனாய். அதான் இயற்கை இன்பம். பொங்கும் ஆனந்த போக போக்கிறாய் புத்தமது அறுத்தி என் உலத்தே அங்கையற்கனி போன்ற அங்கையற்கனி. அங்கைன்னா உள்ளங்கை, அங்கைன்னா உள்ளங்கை, அங்கையற்கனின்னா அங்கையற்கனி போல் அமர்ந்து அருள் புரிந்த. அப்படின்னா ஏன் அமர்ந்து அருள் புரிந்தது அங்கே இருக்கணி போல இருக்கான். அருட்பெருஞ்சோதி என்ன விஷயங்கிறது யாருக்காவது தெரியுதா? அவர் அமர்ந்து அவர் இறைவன் அவர்கிட்ட அமர்ந்து அருள் புரிந்தது அங்கே இருக்கணி போலயா இருக்கு, அங்கே இருக்கணி போல. அவருக்கு அங்கே இருக்கணி போல இருக்கு, அவருக்கு உள்ளங்கை போல எட்ட வெளிச்சம். நமக்கெல்லாம் அங்கே இருக்கணி போலயா தெரியுது, அவருக்கு அமர்ந்து அருள் புரியுது. அதுதான் சொன்ன இயற்கை விளக்கம், இயற்கை உண்மை, இயற்கை இன்பங்கிற ஆகிய 3 இடங்களையும் அந்த இதுல சொல்றேன். ஒரு அஷ்டக பாட்டு முடிஞ்சு போச்சு, ஒரு அஷ்டகம் அந்த ஒரு பாட்டுல முத பாட்டு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அது பெரிய ஒண்ணுமே தெரியாது. அரைப்பெரு வெளியில் அரைப்பெரு உலகத்தை அரைப்பெரு பீடத்தை அரைப்பெரும் திருவிலே அமர்ந்த அரைப்பெரு வெளி அரைப்பெரு உலகம். அந்த வெளியில ஒரு உலகம், அந்த உலகத்துல ஒரு பீடம், ஒரு பீடத்துல ஒரு அதனுடைய அமர்ந்த அப்படின்னு புஸ்தகத்துல அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் சாரம் மாதிரி கொடுத்தேன். ரொம்ப பெரிய ரொம்ப அற்புதங்க. அதாவது வாழ்நாள் பூரா எந்த வேலையும் இல்லாம 24 hours சும்மா இந்த சுவாசிச்சு இறைவனுடைய இதுலயே எல்லாமே இதே உணவு இதே காஃபை இதே தான் அப்படியே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு இது. நமக்கு என்ன செய்யுது, அப்படி கொடுத்து வைக்கலாம், கொடுத்து வைக்கல இல்ல, அப்படி இருக்கணும்ல, அதுக்கு உண்டான இது கிடைக்கணும் சூழ்நிலை. அத மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது சொல்ல வரல. அந்த அந்த பெருமை அவ்வளவு அடங்காது. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நெறியில புண்ணிய வகத்தின் காரணமாய் நாமெல்லாம் இப்ப பெருமாட்ட இங்க இருந்துட்டு இருக்கோம். இங்க எல்லாருக்கும் அந்தாத உலக மக்கள் எல்லாம் வரணும். இது வந்தா எப்படி இருக்கும் இந்த உலகம், வீடுகளெல்லாம் எப்படி இருப்பாங்க, மக்கள்லாம் எப்படி